விண்வெளி நிலையத்தில் 9 மாதங்களாக சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் இருவரையும் பூமிக்கு அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் Crew 10 குழு புறப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப கோளாறால் திட்டம் ஒத்திவைப்பு. Egress the crew 10 crew members comprised of NASA astronauts Ian McClain, Nicole Ayers, JAXA astronaut Takuya Onishi, and Roscosmos cosmonaut Peskov. And there you see them all on your screen as they are making their way down. உயிரே போனாலும் பாசிச நடவடிக்கைகளுக்கு அடிபணிய மாட்டோம். திருவள்ளூரில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆவேசம். ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை அறிவித்துவிட்டு 7 ஆண்டுகளாக கட்டாமல் இருப்பதுதான் நாகரீகமா? திருவள்ளூரில் மத்திய அரசை கண்டித்து திமுக நடத்திய பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சரமாரி கேள்வி. நாகரிகமற்றவர்கள் என கூறினால் தமிழர்கள் நாக்கை அறுத்து விடுவார்கள். குடியாத்தம் பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழி என சொன்னது நிஜமாகவே மத்திய நிதி அமைச்சருக்கு வருத்தமா என தவிக தலைவர் விஜய் கேள்வி. இன்றைய நிலையுடன் பொருத்தி பார்த்தால் 100 ஆண்டுகளுக்கு முன்பே சமூக நீதி கேட்டவர் பெரியார் என்றும் விளக்கம். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் சூடுபிடிக்கும் தலைவர்கள் கருத்து. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வார்த்தை மோதல். PM ஸ்ரீ திட்டத்தை முதலில் வரவேற்றுவிட்டு இப்போது எதிர்ப்பது போல் நாடகம் ஆடுவதாக திமுக அரசு மீது EPS குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் என்ன செய்தீர்கள் என கேட்கும் முதல்வர் ஸ்டாலினுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயார் எனவும் சவால். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தகவல். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை படிப்படியாக உயரும். 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் விட்டு மழை. ஈரோடு, திண்டுக்கல், கொடைக்கானல், மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. கடலூர் மாவட்டம் நல்லூர் மணிமுத்தாற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சென்றவர்கள் திடீர் வெள்ளத்தில் சிக்கியதால் பரபரப்பு. பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் துரிதமாக செயல்பட்டு பொதுமக்களை மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி திறப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கப்பட்ட பரபரப்பு காட்சிகள். தமிழகத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு முழு ஆண்டு தேர்வு தேதி அறிவிப்பு. ஏப்ரல் 8ஆம் தேதி தேர்வுகள் தொடங்கும் என பள்ளிக் கல்வித்துறை தகவல். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் 8065 ரூபாய்க்கும் சவரன் 64,520 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் தமிழில் பெயர் பலகை இல்லாத கடைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும். 1 வாரத்திற்குள் கடை உரிமையாளர்கள் சரி செய்து கொள்ளுமாறு சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தல்.
ஜாபர் ரயிலில் கிளர்ச்சியாளர்களால் கடத்தப்பட்ட 346 பிணை கைதிகள் மீட்பு. 30 கிளர்ச்சியாளர்கள் 28 ராணுவ வீரர்கள் மரணம் என பாகிஸ்தான் ராணுவம் தகவல். பதினோராம் வகுப்பு மாணவர் வெட்டப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. பள்ளியில் சாதிய அடையாளங்களை அழித்து உறுதிமொழி ஏற்பு. எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியையும் எனது வாழ்வியல் வழிமுறைகளாக கடைபிடிப்பேன். புதுச்சேரியில் மகளிர் உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. பள்ளி மதிய உணவு திட்டத்தில் தினமும் முட்டை வழங்கப்படும் என்றும் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. கனமழையால் காரைக்காலில் 1500 ஹெக்டேர் பரப்பில் பயிர்கள் சேதம். பருத்தி மற்றும் உளுந்து பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. மாசிமக பெருவிழாவை ஒட்டி கும்பகோணம் மகாமக குளத்தில் இரவு ஆரத்தி. துறவிகள் மற்றும் பக்தர்கள் திரளாக பங்கேற்று வழிபாடு. புதுக்கோட்டையில் திமுகவினருடைய உட்கட்சி பூசல். மாநகர திமுக செயலாளராக ராஜேஷ் என்பவர் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மறியல். திமுக பொதுக்கூட்டத்தில் புரியாத வகையில் டிஜிட்டல் பேனரில் இடம்பெற்ற வாசகங்கள். கோவை கருமத்தம்பட்டியில் நடந்த நிகழ்வில் பொதுமக்கள் குழப்பம். கேரள மாநிலம் வயநாட்டில் குற்றவாளிகளை ஏற்றி சென்ற போலீஸ் ஜீப் கவிழ்ந்து விபத்து. சாலையோரத்தில் இருந்த தள்ளுவண்டி வியாபாரி பலியான சோகம். கன்னியாகுமரி அருகே கணவர் வீட்டின் முன் கைக்குழந்தையுடன் தர்ணாவில் ஈடுபட்ட இளம்பெண். கணவரின் குடும்பத்தினர் வீட்டை திறக்காததால் கதவை உடைத்து உள்ளே நுழைந்ததால் பரபரப்பு. ஆரணி அருகே போலி தங்க பிஸ்கட்டுகள் கொடுத்து மோசடி. 3 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. விழுப்புரத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சாலை தரமற்று இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மீண்டும் தரமான சாலையை அமைத்து தர கோரிக்கை. மதுரையில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு. ஒரே பள்ளியில் படிக்கும் 3 மாணவர்கள் உட்பட 6 பேர் கைது. ஊட்டியில் சாலையில் உலா வந்த யானையை பட்டாசு வெடித்து விரட்டிய சம்பவம். பட்டாசுகள் வீசியோர் மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு. மலேசியாவிலிருந்து அரிய வகை உயிரினங்களை கடத்திய 2 பேர் கைது. சென்னை விமான நிலையத்தில் சோதனை நடத்திய சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடி. ஓசூரில் வீட்டில் எரிந்த நிலையில் வயது முதிர்ந்த தம்பதியின் சடலம் மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. மர்ம நபர் ஒருவர் தீயிட்டு கொளுத்தி சென்றதாக வெளியான தகவலால் பரபரப்பு.
மதுரையில் ஆன்லைன் விளையாட்டால் உயிரை மாய்த்து கொண்ட 17 வயது சிறுவன் செல்போனை உடைத்துவிட்டு வீட்டின் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதால் அதிர்ச்சி. சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் கருக்கலை வீசிய மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை தேவை. நந்தனம் அரசு கல்லூரி நிர்வாகத்திற்கு ரயில்வே கடிதம். சென்னையில் உள்ள கால்வாய்களில் மருத்துவமனைகளில் பயன்படுத்தும் குளுக்கோஸ் பாட்டில்கள் மூலம் கொசு ஒழிப்பு பணி. சென்னை மாநகராட்சி புதிய முயற்சி. சென்னையில் ஒவ்வொரு மண்டலத்திலும் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்கள். மின்சார வாகனங்களின் பயன்பாடு தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் முடிவு. மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்ய தமிழக அரசு டெண்டர். வீடு மற்றும் வணிக நிறுவனங்களில் மின் பயன்பாட்டை துல்லியமாக கணக்கீடு செய்ய நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே அய்யனார் கோயிலில் மாசிமக திருவிழா உற்சாகம். 33 அடி உயர ஆசியாவிலேயே மிகப்பெரிய குதிரை சிலைக்கு குவிந்த மாலைகள். ஆந்திர மாநிலம் சித்தூரில் வியாபாரி வீட்டிற்குள் துப்பாக்கியுடன் புகுந்த கொள்ளையர்கள். துப்பாக்கி முனையில் கொள்ளையர்களை மடக்கி பிடித்த போலீசார். வட மாநிலங்களில் களை கட்டி வரும் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். கொல்கத்தாவில் கோலாட்டமாடி ஹோலியை கொண்டாடிய மம்தா பானர்ஜி. டெல்லி பதர்பூரில் பூட்டியிருந்த வீட்டில் அழுகிய நிலையில் 3 சடலங்கள் மீட்பு. விஷமருந்தி தற்கொலையா என்ற கோணத்தில் போலீஸ் விசாரணை. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் போதைப் பொருள் பறிமுதல். 2 பேரை கைது செய்து போதை தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை. சாகும் வரை நடிக்க வேண்டும் என்பதே தமது ஆசை. திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ராதாரவி உருக்கம். 30 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு யுக்ரைன் ஒப்புதல். ரஷ்யாவும் இதனை ஏற்கும் என தான் நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். இங்கிலாந்தின் கிழக்கு கடற்கரையில் டேங்கர் கப்பலும் சரக்கு கப்பலும் மோதி தீப்பிடித்த சம்பவம். சரக்கு கப்பலின் கேப்டனை கைது செய்து விசாரணை. மீன்பிடி ஒதுக்கீடு தொடர்பான மசோதாவை எதிர்த்து தென் அமெரிக்க நாடான சிலியில் போராட்டம். நாடாளுமன்றத்திற்கு வெளியே மீனவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வெடித்த வன்முறை.